மாண்புமிகு உறுப்பினர் ஐயப்பன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை வணங்கி அண்ணன் ஓபிஎஸ் வழிகாட்டுதலோடு உசிலம்பட்டி நகராட்சி பகுதி இருவழிச்சாலையாக இருக்கிறது. அது உசிலம்பட்டி பகுதியில் அந்த இருவழிச்சாலை பகுதி ஏறக்குறைய ஒரு 20-25 திருமண மண்டபங்கள் மெயின் ரோட்லேயே இருக்கிறது. அது போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக அமைச்சர்களை கேட்டுக்கொள்வது புறவழிச்சாலை அமைத்து கொடுக்க கேட்டுக்கொள்கிறேன். அன்போடு கேட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ஆட்சியை பொறுப்பேற்ற உடனேயே நகரப்பகுதியிலே நெரிசல்கள் அதிகமாக என்கிற காரணத்தினால் புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று அதற்காக பல நகரங்களை நாங்கள் அமைத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு அவர் சொன்னதையே கேள்வியே நாங்கள் எடுத்துக்கொண்டு அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கிறதா புறவழிச்சாலை அமைப்பது முடிவு செய்யப்பட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு அந்த பணிகளை எடுத்துக்கொள்வதற்கு இந்த அரசு முயற்சி செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் எழிலரசன். நம்மளுடைய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கீழம்பி செவிலிமேடு என்ற புறவழி சாலையை ஏற்கனவே கழக ஆட்சியின் பொழுதுதான் அது புறவழி சாலையாக அமைக்கப்பட்டது. அது 4 வழி சாலையாக அமைத்து தர வேண்டும் என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நன்கு உணர்ந்திருக்கக்கூடிய சாலை அது. எனவே அதை அமைக்க முன் வருவாரா என்று கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் புதியதாக ஒரு திட்டத்தை நிறைவேற்றினார்கள். அதாவது முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் என்கிற ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த 3 ஆண்டு காலமாக இந்த 2 வழிச்சாலைகள் எல்லாம் 4 வழிச்சாலையாக இந்த அரசு அமைத்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்லுகிற அந்த புறவழிச்சாலை என்பது ஒரு அத்தியாவசியமான சாலை தான். ஏன்னா நகரத்தை பொறுத்தளவுக்கு காஞ்சிபுரத்தில் நெரிசல் அதிகம். ஆனால் புறவழிச்சாலை மூலமாகத்தான் செய்யாருக்கே நாங்கள் எங்களுடைய மாவட்டத்துக்கே போக முடியும். அந்த சாலையை தான் அவர் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஆண்டே அந்த சாலையை எடுத்துக் கொள்வதற்காக திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டே அந்த சாலையை நிறைவேற்றுவோம். மாண்புமிகு உறுப்பினர் சின்னத்துரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெரம்பலூர் மானாமதுரை சாலையில் தஞ்சாவூரிலிருந்து புனல்குளம், கந்தரக்கோட்டை, ஆதனக்கோட்டை, பெருங்களூர் வழியாக புதுக்கோட்டை செல்லக்கூடிய சாலையில் விபத்துகள் அதிகரிக்கிறது. ஆகவே அதனை 4 வழிச்சாலையாக அமைத்து தர அமைச்சர் முன் வருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ஆண்டு விபத்துக்கள் எல்லாம் குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் என்ற அந்த அடிப்படையில் அதற்காக தனி கவனம் செலுத்த சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா அதற்கு உரிய நிதியும் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். ஒன்று, அது 2 வழிச்சாலையை 4 வழிச்சாலையாக முடியுமா என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். பொதுவாக 4 வழிச்சாலைக்கு எப்படி நாங்கள் முக்கியத்துவம் தருவோம் என்று சொன்னால், போக்குவரத்து செறிவை வைத்து கொண்டு தான் 4 வழிச்சாலையை உருவாக்குகிறோம். ஏன்னா அந்த குறிப்பிட்ட செறிவு போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டுடைய அது இருக்கணும். அது இருக்குமே ஆனால் இந்த ஆண்டே அதை பரிசீலிப்போம்.